ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. எல்லாம் அம்பாளுடைய ஆசீர்வாதம், வாராகியுடைய ஆசீர்வாதம், எல்லாம் அம்பாளுடைய கருணை. குரு வக்ர நிவர்த்தி வாராகி டிவி நேயர்களே, கடந்த நவம்பர் மாதம் ஒரு 17 தேதியிலிருந்து குரு பகவான் மிதுன ராசியில் வக்ரகதியில் இருக்கிறார். அப்படின்னா என்னங்க அர்த்தம்? சுபகிரகம், ஆதித்யாதி நவகிரகங்களில் முக்கியமான ஒரு கிரகம் குரு பகவான். குருங்கிற கிரகம், அந்த கிரகம்தான் குரு பார்க்கத்தான் கோடி நன்மை. இதேன்னு ஒரு விஷயத்தில் இதேன்னு ஒரு பெரிய கஷ்டமாக இருக்கும், ஒரு பெரிய கண்டமாக கூட இருக்கும். உழுந்து எழுந்து வருவாங்க, ஒரு ஆப்ரேஷன் பொழைச்சி எழுந்து வருவாங்க, இவர் பொழைச்சதே பெரும் கஷ்டங்க அப்படின்ட்டுவாங்க. அப்படிலாம் சொல்லிடுவாங்க. எத்தனையோ பெண்களுக்கு கேன்சர்ஸு, பிரஸ்ட்டு கேன்சரு, அப்புறம் கிட்னி ஸ்டோன் சம்மந்தப்பட்டது, பிரசவ வழியாக இருக்கும். ஆண்களாக இருந்தால் விபத்து, உயிர் போய் உயிர் இருக்கும். கண்டத்துலேருந்து தப்பிச்ச கதையாக இருக்கும். வேலையில் உடம்பு மட்டும் இல்லைங்க, விண்வெளி அவமானங்கள், தலைகுனிவு, அதை விட பெரிய கஷ்ட நஷ்டங்கள், டிரான்சாக்ஷனு, பணம் போய் லாக் ஆகிடுறது, அப்படி இல்லைன்னா பணம் ஏமாறுவது, கொடுத்துட்டு ஏமாறுவது, இல்லைன்னா ஒரு பெரிய குடும்பத்தில் கஷ்டமாக இருக்கலாம், இல்லை பிரிவுகளாக இருக்கலாம், ஒரு ஜாயிண்ட் வெஞ்சராக இருந்திருப்பாங்க, ஆண் பெண் பழக்க வழக்கங்களாக இருக்கும். திடீர்னு பிரிவுனா அந்த பொண்ணும் ஏற்றுக்க முடியாது, இந்த பையனாலையும் தாங்கிக்க முடியாது. செகண்ட் ஒய்ஃபு, வீட்டுக்கு தெரியாமல் இருக்கிறது, காதலர்கள், இது எல்லா துன்பத்துக்கும் காரணம் குரு பகவான் வக்ரகதியில் இருந்தது தான். இப்போ பாருங்க, அந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். எனக்கு எதுவும் நல்லது நடக்கலையே சாமி. நீங்களும் ஒரு பதிவுலையும் சொல்கிறீங்க, இந்த வாட்டியும் உங்களுக்கு நல்லது நடக்க போகுது, சூப்பராக இருக்கும், அப்படி இருக்கும், இப்படி இருக்குங்கிறீங்க. ஆனால் எனக்கு எதுவுமே நடக்கலையே சாமி அப்படின்னு கேட்பீர்களே. ஆனால் அதுக்கு காரணம் இதுதான், குரு பகவான் வக்ரத்தில் இருந்தார். ஸோ இப்போ குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். பங்குனி மாதத்தை பிறந்த உடனே பங்குனி 3ஆம் தேதியே அவர் வக்ர நிவர்த்தி அடைகிறார். இனிமே உங்களுக்கு சூப்பராக இருக்க போகுது. இந்த இருந்த ஒரு தடையும் உங்களுக்கு விலகியது. இதுதான் டாபிக்கு. பிரீஃபாக பார்க்கலாம். 12 ராசிக்கும் வாருங்கள். ரிஷப ராசி, குரு வக்ர நிவர்த்தி. சார் உங்களுக்கு தான் சார் சூப்பராக இருக்குது. ரிஷப ராசிக்கு தான் இது ஜெயிக்கக்கூடிய காலம். நிறைய கமிட்மெண்ட்டு, இல்லை நிறைய இன்கம் கிட்ட தள்ளி போகிற மாதிரி இருக்கும். ஒரு இடத்துல நீங்கள் ஏதாவது பணம் கேட்டிருக்கலாம், காசு பணம் கேட்டிருக்கலாம், லோன் அரேஞ்ச் பண்ணியிருக்கலாம், அதெல்லாம் தட்டி போயிருக்கும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வர வேண்டிய பணம் காசுகளாக இருக்குது, நீ கொடுத்துட்றேன் அப்படின்னு கமிட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க, அது கொஞ்சம் அப்படியே தள்ளி போயிருக்கும். அப்படியும் இல்லை, முக்கியமான ஒரு ஆர்டர், சரிங்களா, ஒரு முக்கியமான ஆர்டர், ஒரு கல்யாண மண்டபம் வச்சுருக்கீங்க, ஒரு தேதி புக் பண்ணியிருப்பாங்க, டக்குன்னு அதை இல்லைன்னு மிஸ் பண்ணுவாங்க, கேன்சல் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்க, ஒரு பெரிய ஆர்டர் அது தட்டி போயிருக்கும், மிஸ் ஆகிருக்கும், பையர் வெளியில் போயிருப்பாங்க. இந்த மாதிரி எல்லாம் கைக்கு எட்டியது வாய் கெட்டவில்லை. தொடர்ந்து இப்படியே நடந்துக்கிட்டு இருக்கு சார். சாமி தொடர்ந்து இதே மாதிரி நடக்குது சாமி. வருது, கெட்ட போது, தள்ளி போகுது, தட்டி போகுது, இப்படியே நடக்குதுங்க சாமி. இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட் இருக்குமே. ஆனால் 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் தனஸ்தானம் வலுப்பெறுகிறது. சார் அந்த 2ஆம் இடத்துல குரு ஸ்ட்ராங் ஆகிறதுனால உங்களுக்கு என்ன நடக்கும்னா, வராத பணங்காசுகள் கூட சேரும். தைரியமாக இருங்க, ஸ்ட்ராங்காக இருங்க, நம்பிக்கையாக இருங்க. இந்த மார்ச் 18-19 தேதியிலிருந்து உங்களுக்கு இன்கம் கூடுதா இல்லையா எனக்கு கால் பண்ணுங்க. சொன்னீங்க சாமி ஒரு 10 ரூபா எக்ஸ்ட்ரா வந்திருக்கு, இப்போ பரவாயில்ல, இந்த மாதம் எனக்கு ஒரு 2 லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா வந்திருக்கு, சொல்லுங்கள். அப்போ ரிஷப ராசி என்பர்களே, வருமானம் கூடும், ஒரு அதிர்ஷ்டம். அப்போ இத்தனை நாளாக ஸ்டோரேஜ் என்னெல்லாம் தடைகள் இருந்ததோ அந்த தடைகள் எல்லாம் விலக்கப்பட்டு கிடுகிடுன்னு உங்களுக்கு அடுத்து ப்ராக்டிக்கலாக நல்லது நடக்க போகுது. ஒரு ஆப்ரேஷனாக இருக்கலாம், உடல்நல குறைவுகளாக இருக்கலாம், அல்லது ஒரு விபத்து நடந்து அதில் ரெக்கவரி ஆக முடியாமல் இருக்கலாம். புரியுதுங்களா? வீட்டில் ஏதேனும் ஒரு மிகப்பெரிய இழப்புக்கள்,
ஒரு ஒரு துஷ்டினாலும் குறிப்பிட்டு சொல்ல முடியாத சில விஷயங்கள், மறக்க முடியாத சில விஷயங்கள் நடந்திருக்கலாம், ஏற்றுக்கொள்ள முடியாது, காரணம் தெரியாத விஷயங்கள். அப்ப இந்த மாதிரியான வெளியில சொல்ல முடியாத துன்பங்கள், கஷ்டங்கள் இருக்குமேயானால் அவையெல்லாம் அந்த மனசு கவலையெல்லாம் மறையும். அந்த மனக்கவலைகள் எல்லாம் குறையும். மெயினாக ரிஷப ராசி அன்பர்களே, ஒரு பெரிய டிப்ரெஷனில் இருக்கீங்க, மனக்குழப்பத்தில் இருக்கீங்க, என்னால் முடியல சாமி, பெருசாக மனசு குழப்பமாகவே இருக்குது, அந்த மாதிரி மனக்குழப்பங்கள் இருக்குமே, ஆனால் அந்த மனக்குழப்பங்கள் குறையும், கிளியர் ஆகும், நிம்மதி அதிகரிக்கும், மனசில் ஒரு தைரியம் அதிகரிக்கும். மனசு எப்பயும் ஒரு பயமாகவே இருந்துக்கிட்டு இருக்கு சாமி. அல்லது வேறு விதமாக எதிரிகளால் வரக்கூடிய பிரச்சனைகள், அங்கம் பங்காளிகளால் வரக்கூடிய பிரச்சனை, எதிரிகளால் வரக்கூடிய பிரச்சனை, இடதோஷங்கள். நான் எப்பொழுதுமே சொல்லுதுண்டு, இந்த குடியிருக்கிற வீடாகட்டும், இல்லை ஒரு இடம் வாங்கியிருப்பீங்க, ஏதோ ஒரு ஃபேக்ட்ரியாக இருக்கலாம், ஒரு சாதாரண இடமா இருக்கலாம், இல்லை புதுசாக ஒரு வீடு கட்டி போயிருப்பீங்க, இடதோஷங்கள் குடியிருக்கக்கூடிய இடம், வீடு இல்லை ஃபேக்ட்ரி, தொழில் செய்யக்கூடிய இடம், அந்த மாதிரியான இடதோஷங்கள் இருக்குமே. ஆனால் அதெல்லாம் கூட இப்போ உங்களுக்கு தெரிய வரும், இதுதான் காரணம், இதனால தான் நமக்கு அடுத்தடுத்து இவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது, நம்ம இதை சரி பண்ணிக்கணும். அந்த மாதிரி ஏமாற்றங்கள் இருக்குமே ஆனால், இடதோஷங்கள் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் கூட தெரிய வந்து நிவர்த்தி செய்து கொள்ளக்கூடிய நல்ல நேரம் பிறக்குது. அதோடு மட்டுமல்ல, செய்வினை கோளாறுகள், மெயினாக திருஷ்டிகள் அல்லது திருஷ்டிகளாக இருக்கலாம், சாபங்களாக இருக்கலாம், முன்பின் தெரியாதவங்களால் வரக்கூடிய அந்த செய்வினை கோளாறுகளாக இருக்கலாம். அப்படின்னா வசியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, என் பையன் ரொம்ப நல்ல பையன், இப்படி போவே மாட்டான் சாமி, எப்படி தான் போனான்னு தெரில, பொண்ணு அப்படிப்பட்ட பொண்ணே இல்லை சாமி சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரியான வசியங்கள். அப்போ செய்வினை கோளாறுகள், மந்திர மாந்திரீக தோஷங்கள் அவையெல்லாம் இருக்குமே. ஆனால் கவலையே படாதீங்க, வாராகி இருக்காங்க, அம்பாளுடைய ஆசீர்வாதம். உங்களுக்கு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, குரு வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டாரு, இனிமேல் உங்களை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது, நீங்கள் வெற்றி பெறுவது உறுதி, நீங்கள் நல்லா இருப்பீங்க, உங்கள் குடும்பம் சிறப்பாக இருக்கும், நிம்மதியாக இருக்கும். ஏன் கவலைப்படுறீங்க? அம்பாள் ஆசீர்வாதம், வாராகி இருக்காங்க. எத்தனை நாள் ஒரு குடும்பம் கஷ்டப்பட்டுட்டே இருக்கும், நீங்களும் நல்லா இருக்கணும்ல. அப்போ ரிஷப ராசி அன்பர்களே, இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி, அதிலும் குறிப்பாக ரிஷபராசிக்கு 2ஆம் இடத்தில் தனஸ்தானத்தில் இருந்த குரு வக்ர நிவர்த்தி அடைவது மற்ற எல்லாரையும் விட ரிஷபராசிக்குத்தான் நல்லா இருக்கு. இது நீங்கள் ஜெயிக்கக்கூடிய காலம். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்ற வார்த்தைக்கு இறங்க ஒரு நல்ல நேரம் பிறந்திருக்கு, ஒரு கிரக அமைப்பு சிறப்பாக இருக்குது. இப்போ போய் அந்த கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், எதிர்வழிய தொந்தரவுகள் ஏதாவது இருக்குமே ஆனால் உடனே உங்கள் ஜாதகத்தை கொண்டு, சாமி பாருங்கள், எனக்கு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது, என்னுடைய ப்ராப்ளம் இதுதான், நான் இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கேன் சார், நான் இதை ஜெயிக்க முடியுமா, எனக்கு இது இன்னும் எத்தனை நாள் டைம் எடுத்துக்கோ, இல்லை இமீடியட்டான சொல்யூஷன் கிடைக்குமா, வின் பண்ணிடலாமா அப்படின்னு உங்கள் ஜாதகத்தை கொண்டு இந்த கஷ்டங்களை தெரிஞ்சு அதற்குரிய வழிபாடுகளை, பரிகாரங்களை செய்வீர்களே ஆனால் உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் சரிதான், ரிஷபராசிக்கு நல்ல நேரம் பிறந்துடுச்சு, சிறப்பான காலம் தொடங்கிடுச்சு. ஜெயிக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. ரகசியம் உங்கள் ஜாதகத்தில் இருக்குது, நல்லதே நடக்கும்.